ஓம் நமோ வெங்கடேஷாய். கர்நாடகா உடுப்பி டிஸ்ட்ரிக்டில் கொல்லூர் மூகாம்பிகை கோயில் சக்தி வாய்ந்த பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு ரீசெண்டாக போய் தரிசனம் செய்துட்டு இருந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். குறிப்பாக காலையில் நிர்மாலய தரிசனத்துலேருந்து நைட் செய்வேலி தரிசனம் வரைக்கும் நீங்கள் போகணுன்னா யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி ரீச் ஆகலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சின்ன மலை மேலே தான் கொல்லூர் மூகாம்பிகை கோயில் இருக்குது. நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனாக பைந்தூர் மூகாம்பிகை ரோட் ரயில்வே ஸ்டேஷன். சென்னையிலேருந்து டைரெக்டாக இந்த ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் கிடையாது. மேங்களூர் சென்ட்ரலுக்கு போயிட்டோம்னா வரிசையாக கனெக்டிங் ட்ரெயின் இருக்குது பைந்தூர் மூகாம்பிகை ரோட் ஸ்டேஷனுக்கு. அங்கே இறங்கி பஸ் பிடிச்சோன்னா ½ கோயிலுக்கு ரீச் ஆகிடலாம். லாஸ்ட் டைம் நாங்கள் கூக்கே வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு கூக்கே, தர்மசாலா, உடுப்பிலேருந்து டைரெக்டாக பஸ் கிடச்சிருச்சு மூகாம்பிகை கோயிலுக்கு. பைந்தூர் வழியாக தான் போனோம். அது பஸ்லேயே தான் ட்ராவல் பண்ணோம். இந்த டைம் மேங்களூர் சென்ட்ரலுக்கு போயிட்டு அங்கே கார் பேசிக்கிட்டோம். ஸ்ருங்கேரி வழியாக மூகாம்பிகை கோயிலுக்கு வந்தோம். அந்த காட்ரெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஜேர்னி. திருநெல்வேலியிலேருந்து லோகமான்யன் திலக் ட்ரெயின் ஒன்று இருக்குது. மதுரை, ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பாலக்காடு வழியாக இந்த பைந்தூர் ஸ்டேஷன் தாண்டி தான் போகும். ஸோ அவங்களுக்கு டைரெக்டாகவே இந்த பைந்தூர் மூகாம்பிகை ரோட் ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது. இறங்கி பஸ்ஸில் நம்ம மலைக்கு போயிடலாம். மலைனா பெரிய மலையெல்லாம் கிடையாது, சின்ன மலை தான். ஒரு காட் ரோடில் போகிற ஃபீல் இருக்கும். தங்குறது பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னா கோயிலேருந்து ஒரு 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன் ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம். நான் ஏசி ரூம் 400 ரூபாய், ஏசி ரூம் உங்களுக்கு 800 ரூபாய் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் நம்பர் ஆஃப் பர்சனுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். செக்இன் டைம் 9:30 AM போட்டிருப்பாங்க. பட் செக்இன் டைம் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். செக் அவுட் டைம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மறுநாள் காலையில் 9:30 AM. ஆவரேஜாக இருக்கும் ரூம். ரொம்ப ஹைஃபையாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் ஸ்டே பண்ணது இந்த தடவை, லாஸ்ட் டைம் நாங்கள் இந்த கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷனில் தான் ஸ்டே பண்ணோம். வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். இந்த தடவை நாங்கள் ப்ரைவேட் லாட்ஜில் தான் ஸ்டே பண்ணோம். கோயில் கிட்ட பீனா ரெசிடென்சின்னு இப்போ ரீசெண்டாக ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. 24 ஹவர்ஸும் வெந்நீர் வருது. ஏசி ரூம் இருக்குது, நான் ஏசி ரூம் இருக்குது. 1600 ரூபாய் நான் ஏசி ரூம். இது பக்கத்துலேயே ஸ்வேதா லாட்ஜுன்னு இருக்குது. அது இன்னும் கிட்ட கோயிலேருந்து. அங்கெல்லாம் 800 ரூபா தான் நான் ஏசி ரூம். அது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் அப்படின்னாங்க. இதெல்லாமே ப்ரைவேட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது பீனா ரெசிடென்சி. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. டிரைவர் தூங்குறதுக்கும் அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க இடம். நல்லா இருந்தது. இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கோயிலில். ஒரு 3 நிமிஷம் நடந்தோம் அப்படின்னா கோயில் வந்துடும். 3 நிமிஷம் கூட கிடையாது, 2 நிமிஷம் நடந்தாலே கோயில் வந்துடும். இங்கேருந்து நேராக போனீங்கன்னா லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா கோயில். இந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது லாட்ஜஸ். பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எப்படி இருக்கணும் ஃபெசிலிட்டிஸ்ங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எதிர்த்தாப்பில் இருக்கிறதெல்லாம் 4000 ரூபா சொன்னாங்க. நாங்கள் சாயந்தரம் போயிட்டு காலையில் கிளம்புற மாதிரி இருந்தது. எங்களுக்கு இந்த ரூம் ஓகேவாக இருந்ததுனால இதில் புக் பண்ணிக்கிட்டோம். சாப்பிட்றதுக்கு 12 மணி போல் அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்க. எகெயின் நைட்டும் கொடுக்குறாங்க. அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் பக்கத்துலேயே மகாலட்சுமி ஹோட்டல்ட்டு ஒரு டீசெண்ட் ஆம்பியன்ஸில் கோயில் கிட்டேயே இருந்தது. ஓகேவாக இருந்தது. ப்ரைஸும் அங்கே தான் சாப்பிட்டுக்கிட்டோம். லாஸ்ட் டைம் அந்த கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன்லேயே ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே சாப்பிட்டுக்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரீ தரிசனம் போகிற க்யூ. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. நீங்கள் சும்மா கோயில் உள்ளே போகிறீங்கன்னா பேண்ட் மட்டும் போட்டுட்டு போகலாம் ஷர்ட்டோட. தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா ஜென்ஸ் பேண்ட்டு போட்டுக்கலாம். சேஃபர் சைடுக்கு நீங்கள் வேஷ்டி இருந்தால் கட்டிக்கோங்க. பட் ஸ்ட்ரிக்டாக ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிடுறாங்க. லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தரிசனம் இருக்குது. கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். காலையில் போனீங்கன்னா க்ரௌட் இருக்காது. அதில் கூட 100 ரூபாய் தரிசனம் இருக்குது, 500 ரூபாய் தரிசனம் இருக்குது. சீனியர் சிட்டிசனுக்குன்னு தரிசனம் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஃபிசிக்கலி சேலஞ்ச் சீனியர் சிட்டிசன், ஏதாவது மேஜர் ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கிற போலீஸ்கிட்டேயோ இல்லை ஆஃபீஸ் ரூம்லேயே போய் சொன்னால் டைரெக்டாகவே அனுமதிக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக டைமிங்ஸ் கிடையாது, குருவாயூர்லலாம் இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் பார்க்குற மண்டபத்துக்கு பேர் சரஸ்வதி மண்டபம். இங்கே தான் குழந்தைங்களுக்கு அந்த எழுத வைக்கிற மாதிரியான பூஜைகள்லாம் செய்கிறாங்க. 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. கொடிமரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு என்ட்ரன்ஸ், பேக் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. பேக் சைடு என்ட்ரன்ஸ் ரொம்ப கிட்ட நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துக்கு.
வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சன்னதிகள்னால் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல லெஃப்ட் சைடில் தான் சண்முகர் சன்னதி, இந்த சரஸ்வதி மண்டபத்துக்கிட்டேயே. இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு பேக் சைடில் இருக்கும். பிரகாரம் சுற்றுறப்போ 5 சிவன் சன்னதி, ஆஞ்சநேய சன்னதி, வெங்கட் ரமணர் சன்னதி அண்ட் கொடிமரத்துக்கு ரைட் சைடில் வீரபத்ரர் சன்னதி. கொடிமரம் தாண்டி கோயில் உள்ளே போனோன்னே மூலஸ்தானத்தை சுற்றி ஒரு உள்பிரகாரம் இருக்கும். மூலஸ்தானத்தில் தான் ஆக்சுவலாக ஒரு சின்ன லிங்கம் இருக்குது. அதுதான் சுயம்பு லிங்கம், ரொம்ப விசேஷமான லிங்கம். இப்போ முகம் இருக்குது பாருங்கள், கவசம். நிர்மாலய தரிசனத்தில் அவசியம் போய் பாருங்கள், கவசம் இல்லாமல் தரிசனம் செய்யலாம். அபிஷேகமும் டிக்கெட் இருக்குது 200 ரூபாய்க்கு, அதை வாங்கிட்டு போனாலும் கவசம் இல்லாமல் நம்ம தரிசனம் செய்யலாம். அவசியம் அதை நம்ம தரிசனம் செய்யணும். அந்த லிங்கம் தான் ரொம்ப ஸ்பெஷல். சுயம்பு சின்ன லிங்கம் தான், நடுவில் ஒரு ரேகை இருக்கும் தங்கத்தில். லெஃப்ட் சைடில் சரஸ்வதி, மகாலட்சுமி, பார்வதி இருக்காங்க. ரைட் சைடில் சிவா, விஷ்ணு, பிரம்மன் இருக்காங்க. அத்தனை தெய்வங்களும் இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான லிங்கம் அங்கே ரொம்ப விசேஷம். அம்பிகையை, மூகாம்பிகையை உருவமாக அங்கே சக்கரம் பிரதிஷ்டை செய்து அதற்கு மேலே அம்பிகையை பிரதிஷ்டை செய்தது ஆதிசங்கரர். அதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த லிங்கம் அங்கே ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. கவசத்தோடு தான் இருக்கும் நம்ம மற்ற நேரங்களில் தரிசனம் செய்ய போனால். ஆனால் நிர்மாலய தரிசனத்தை போதும் அபிஷேகம் இருக்குது. 6:15 மணிக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. அதுக்கு நம்ம அங்கே 5 மணிக்கே இருந்துடுறது பெஸ்ட்டு. நிர்மாலய தரிசனம் முடிச்சுட்டு இந்த அபிஷேக தரிசனமும் செய்துட்டு வரலாம். 200 ரூபா டிக்கெட் அவசியம். அதுலேயும் பாருங்கள், கவசம் இல்லாமல் அந்த சிவன் லிங்கத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். இங்கே அம்பிகையே லிங்க வடிவமாக இருக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய ஸ்பெஷல். இங்கே கோயில் உள்ளே போனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு வைப்பு வரும் பாருங்கள். அந்த ஏதோ ஒரு சக்தி நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு மாதிரி மனசு லைட்டாக இருக்கும். நம்ம கேட்டதை தாய் மூகாம்பிகை கொடுத்துருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானாகவே நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைஞ்ச கோயில் இது. மூலஸ்தானத்தில் அம்பிகை இருப்பாங்க, மூகாம்பிகை. அவங்க திருப்பாதத்துக்கிட்ட சிவலிங்கம். டே டைமில் போனீங்கன்னா கவசம் சாத்தியிருப்பாங்க. நாள் நாங்கள் ஃபஸ்ட்டு 100 ரூபா தர்ஷன க்யூவில் கரெக்டாக 7:15 மணிக்கு சாயந்தரம் தீப ஆரத்தி காமிக்கிறாங்க. நாங்கள் உள்ளே போந்தது அந்த தீப ஆரத்தியில் மூகாம்பிகையோட திருமுகம் அவ்வளோ அழகாக இருந்தது. தரிசனம் செய்ததுனால பொறுமையாக தான் தரிசனம் செய்துட்டு உள் பிரகாரம் வர்றப்போ பிள்ளையார் சன்னதி, மூகாம்பிகை சன்னதிக்கு பேக் சைட்லேயே அந்த உள் பிரகாரத்துலேயே ஆதிசங்கர சன்னதி. அங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்தோம். தீப ஆரத்தி மூகாம்பிகைக்கு காமிச்சதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு, அடுத்து ஆதிசங்கரருக்கும் காமிச்சாங்க. இருந்து தரிசனம் செய்துட்டு வெளியில் வந்தோம். இது நாள். அதாவது கொடிமரத்துக்கு நம்ம இப்போ உள்ளே நுழையிறோம் அப்படின்னா ரைட் சைடில் இப்போ வெள்ளி தேர் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த கார்னரில். இதுதான் கவுண்டர், டிக்கெட் எடுக்கிற கவுண்டர். 100 ரூபா டிக்கெட் இருக்குது. இப்போ நான் நிற்கிறது 100 ரூபா டிக்கெட். 500 ரூபா டிக்கெட் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்க, உடம்பு முடியாதவங்களாக இருக்கிறீங்க, வேலிட் ரீசனோடு இருக்கிறீங்கன்னா அங்கே இருக்கிற போலீஸ்ட்டை கேட்டாலே அனுமதிக்கிறாங்க டைரெக்டாக உள்ளே போகிறதுக்கு. நாங்கள் போனது வெதர் பார்த்திங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் ஹெவி ரெயின் இருந்தது. ஸோ கையில் ஒரு கொடை வச்சுக்கிட்டோம். உள்ளே மொபைல் அலோவ் பண்ணுவாங்க. ட்ரெஸ் கோடும் பார்ப்பாங்க. நீங்கள் தரிசனத்துக்காக போகிறீங்க உள்ளே அப்படின்னா ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. வெளிப்பிரகாரத்துலேயே பேக் சைட் பார்த்திங்கன்னா ஒரு சாரீ மாதிரி தொங்க விட்டு ஒரு கவுண்டர் இருக்கும். இப்போ நீங்கள் தேர் பார்க்குறீங்களா அதுக்கிட்டேயே. அது என்னென்னா மூகாம்பிகைக்கு சாத்தின சாரியை நமக்கு கொடுக்குறாங்க. அங்கே ரேட் எழுதி போட்டிருப்பாங்க. சாதா சாரி நம்ம கொடுக்கறது ஜஸ்ட் அப்படியே வைக்கிறாங்க, சாத்த மாட்டேங்கிறாங்க. பியூர் சில்க்கு கொடுத்தோம் அப்படின்னா மூகாம்பிகைக்கு சாத்தி விடுறாங்க. அந்த சாரீ இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. 1 லட்சம் வரைக்கும் இருக்குது சாரீ. இப்போது மார்க்கெட் ரேட் ஒரு லட்சம் வச்சுக்கோங்க. 1 லட்சம் வாங்கி அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா பியூர் சாரீ மூகாம்பிகைக்கு சாத்தினது அது ஒரு 15,000 20,000 கம்மி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மீதி நீங்கள் எந்த டைப் ஆஃப் சாரீ கொடுத்தா கூட வாங்கி அப்படியே வைக்கிறாங்க மூகாம்பிகைக்கு. இந்த சாரீ எல்லாமே பின்னாடி இருக்கிற கவுண்டரில் சேல்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வாங்கினாங்க. அவங்க 25,000 அந்த சாரீ பியூர் சில்க்கு. அது வந்து அவங்க கொஞ்சம் 15,000 என்னமோ ரேட்டுக்கு வாங்கினாங்க. அங்கேயே போர்டில் எழுதி போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு விளக்கு வாங்கி ஏற்றுறாங்க. அங்கேயே விளக்கு இருக்குது, அது வாங்கி ஏற்றுறாங்க. 7:15 நாங்கள் தீப ஆரத்தியில் தாய் மூகாம்பிகையை அருமையாக இருந்தது. தரிசனம் செய்துட்டு உள்பிரகாரத்துலேயே ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துருந்தோம். அப்புறம் போக சொல்லிட்டாங்க, வெளியில் வந்துட்டோம். நல்லா மழை. அப்படியே உட்காந்து போகிறவங்கள பார்த்துட்டே இருந்தால் நைட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது 8:30 மணிக்கு சீவெளி. கரெக்டாக 8:30 மணிக்கு கோயில் உள்ளேந்து உற்சவமூர்த்தி
மூகாம்பிகை தாய் அவங்க தலை மேலே சுமந்துட்டு வராங்க பாருங்கள். 3 ரவுண்டு வராங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் லாஸ்ட் டைமும் ஷேர் பண்ணியிருந்தேன் வீடியோ. கோலாப்பூர் மகாலட்சுமி கோயிலையும் வெள்ளிக்கிழமையான நைட்டு சீவேலி உண்டு. இங்கேயுமே டெய்லி உண்டு. மூகாம்பிகை கோயிலில் நைட்டு அம்பிகைக்கு சக்தி அதிகமாகுமா. அந்த டைமில் நம்ம அம்பிகையை தரிசனம் செய்கிறது ரொம்ப விசேஷம். உற்சவ மூர்த்தி மூகாம்பிகை அவங்க தலையில் வச்சுருக்காங்க பாருங்கள். 3 ரவுண்டு வருவாங்க. 3 ரவுண்டு முடிஞ்சோன்னா அழகாக கையில் தூக்கிட்டு கோயில் உள்ளே போவாங்க. அந்த டைம்லலாம் இந்த கொடிமரத்துக்கு ஆப்போசிட்டில் நின்று தரிசனம் செய்கிறாங்க. டைரெக்டாக நம்ம மூகாம்பிகையை பார்க்கலாம். மூலஸ்தானத்தில் இருக்கிற மூகாம்பிகை. ஏன்னா தரிசனம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, யாரும் இருக்க மாட்டாங்க, கிளியராக தெரிவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 15-20 நிமிஷம் தான் முடிஞ்சிடும். 3 ரவுண்டு தான். மூகாம்பிகை உள்ளே போனதுக்கப்புறம் பொது தரிசனம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. 9 மணிக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கே நிற்கிறவங்கெல்லாம் இந்த சீவேலி முடிஞ்சதுக்கப்புறம் பின்பிரகாரம் இருக்குல்ல, அங்கே போய் நின்றுவாங்க க்யூவில். 9-9:30க்கு மேலே பூஜை செய்து ஒரு பானகம் கொடுக்குறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த பானகம். ஆதிசங்கரர் என்ன சொன்னாரோ அதன் வழியில் தான் இப்போ வரைக்கும் இந்த கோயிலில் பூஜைகள்லாம் செய்துட்ருக்காங்க. அவர் சொன்ன முறைப்படி தான் இந்த பானகமும் செய்கிறாங்க. பானகம்னு நான் சொல்கிறேன், ஏன்னா அது அப்படி தான் இருந்தது. அந்த டேஸ்ட்டு சொல்கிறேன். அந்த கஷாயம் அவ்வளோ பெரிய க்யூ நிற்கும். ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும். நாங்கள் க்யூவில் நின்று வாங்கல, ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஒருத்தவங்க வாங்கினாங்க, அவங்கக்கிட்டேருந்து வாங்கி நாங்கள் தீர்த்தம் எடுத்துக்கிட்டோம். அவசியம், அதாவது நோய்களை தீர்க்கக்கூடியது. அதனால் அவ்வளோ பேர் கையில் பாட்டிலு பாத்திரத்தோடு நிற்பாங்க. நம்ம கையில் கூட வாங்கி குடிச்சிக்கலாம். ஸோ இந்த சீவேலி முடிஞ்சதுக்கப்புறம் அதுவுமே டெய்லி கொடுக்குறாங்க அந்த கஷாயம். அவசியம் அதுவும் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப விசேஷமானது. அந்த கஷாயமும் க்யூ நிற்கும் தான், பட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கடகடன்னு மூவ் ஆகிடும். நம்ம க்யூவில் இருக்கணும்னு கூட இல்லை, பின்னாடி இருந்து கூட வாங்கிக்கலாம். பட் எல்லாம் நிற்பாங்க, சீக்கிரமாக வாங்கிட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் பார்க்குறது சண்முகர் சன்னதி. அதே மாதிரி அந்த சைட் வீரபத்திரர் சன்னதி. சாயந்தரம் ஒரு சன்னதிலையும் ஆரத்தி காமிச்சது நாங்கள் நின்று தரிசனம் செய்தோம். அதுக்கப்புறம் தான் சீவேலி பார்த்துட்டு அந்த கஷாயம் வாங்கிட்டு லேட் ஆகிடுச்சு ரூமுக்கு போய் தூங்குறதுக்கு. மறுபடியும் காலையில் நிர்மாலய தரிசனம். அவசியம் நிர்மாலய தரிசனத்தில் தாய் மூகாம்பிகையை தரிசனம் செய்யுங்க. மேல் சாந்தி கீழ் சாந்தின்னு சொல்லிட்டு ஒரு கைங்கரியத்தை அவங்கவுங்க தான் செய்வாங்க, வழிமுறையாக. அந்த மாதிரி கோயில் நட திறக்கிறாங்க. நாங்கள் க்யூவில் நிற்கும்போது பார்த்தோம். நாங்கள் 4:30 மணிக்கு வரும்போது எங்களுக்கு முன்னாடி ஒரு 50 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. 5 மணிக்கு எக்ஸாக்டாக மெயின் டோர் என்ட்ரன்ஸ் திறக்கிறாங்க. பின்பக்க என்ட்ரன்ஸ் அப்போ திறக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் பின்னாடி போகாதீங்க. மெயின் என்ட்ரன்ஸ் தான், அந்த கொடிமரத்துக்கு ஏற்றப்பில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அதுதான் திறக்கிறாங்க. அவங்க 4 பேரும் உள்ளே போனோன்னே பூஜைகள் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளை அனுமதிப்பாங்க. ஃப்ரீ தரிசனம் க்யூ பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் நின்றுட்டாங்களா. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் நிற்கிற மாதிரி இருந்தது. என்னடா செய்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. டிக்கெட் அப்பையும் கொடுக்குறாங்க. 500 ரூபாய் டிக்கெட் வாங்கலாம், 100 ரூபாய் டிக்கெட் வாங்கலாம். 100 ரூபாய் டிக்கெட் வாங்கினதுனால நாங்கள் முன்னாடியே போய் நின்றுட்டோம். விஐபிஸார் உதயஸ்தமன டிக்கெட் ஹோல்டர்ஸான்னு தெரியல. அவங்கள எக்ஸாக்டாக தாய் மூகாம்பிகைக்கு ஆப்போசிட்டில் கொடிமரத்துக்கிட்ட வெயிட் பண்ண சொன்னாங்க. 2 பசுக்கள், பசுவா கன்றுக்குட்டியான்னு தெரில, ஏன்னா 2மே ஹைட் கம்மியாக இருந்ததுனால. பேக் என்ட்ரன்ஸ் இது. 2 பசுக்களை கொண்டு வந்து ஆல்ரெடி நிறுத்தி வச்சுக்கிறாங்க. கரெக்டாக மூலஸ்தானம் திறக்கிறப்போ மூகாம்பிகை கண்ணில் படுற மாதிரி. நாங்கள் க்யூவில் தான் நின்றுட்டு இருந்தோம். ஸோ ஓப்பன் பண்ணுறப்ப பார்க்க முடியாது, பொது பக்தர்களால் பார்க்க முடியாது. இந்த உதயஸ்தமன டிக்கெட் ஹோல்டர்ஸ் அவங்க யாருன்னு தெரில, ஆனால் ஒரு 10 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. கரெக்டாக நட திறக்கிறப்போ அவங்க தான் ஃபஸ்ட்டு உள்ளேயும் போனாங்க. ஒரு 5-10 இருக்கும். இமீடியட்டாக அலோவ் பண்ணிட்டாங்க எல்லாருமே. நிர்மாலய தரிசனத்தில் நம்ம போய் தரிசனம் செய்கிறப்போ எக்ஸ்ட்ராவாக நின்று தரிசனம் செய்யலாம். 1. அடுத்து அலங்காரம் ரொம்ப இருக்காது. மினிமமாக நமக்கு கண் முன்னாடி தான் பூவே சாத்துவாங்க. முதல் நாள் நைட்டு சந்தனம் வைக்கிறாங்க, தீர்த்தம் வைக்கிறாங்க. அது நமக்கு கொடுப்பாங்க. இந்த நிர்மாலய தரிசனம் டைமில் போனால் எனக்கும் கொடுத்தாங்க, நானும் வாங்கிக்கிட்டேன். என்ன ஸ்பெஷல்னால் அலங்காரம் இல்லாமல் ஆக்சுவலாக தாய் மூகாம்பிகை இருப்பாங்கள, அப்படி நம்ம தரிசனம் செய்யலாம் காலையில் போனால். அதை விட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? அவங்க திருப்பாதத்துக்கிட்ட லிங்கம் வச்சுருக்காங்கள்ல, லிங்கமே அங்கே அம்பிகை தான். சிவன், பிரம்மன், விஷ்ணு, மகாலட்சுமி, சரஸ்வதி, பார்வதி எல்லாமே இருக்கக்கூடிய லிங்கம். அந்த லிங்கத்தோட கவசம் இருக்காது.
நான் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தேன். ரொம்ப பவர்ஃபுல்லானது அது. அந்த டைமில் கவசம் இல்லாமல் நம்ம தரிசனம் செய்கிறது. ஒரு 10 நிமிஷம் நின்னதுக்கப்புறம் தான், ஏன் ரொம்ப நேரம் நிற்கிறீங்க போங்க அப்படின்னாங்க. அருமையாக இருந்தது அந்த கவசம் இல்லாமல் பார்த்தது. தரிசனம் முடிச்சுட்டு அடுத்தது பிள்ளையாருக்கு 108 சகஸ்ரநாம மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து ஆதிசங்கர தரிசனம் செய்துட்டு வெளியில் வந்துட்டோம். க்ரௌடே இல்லையா, மறுபடியும் உள்ளே போனோம். செம மழை தான், அப்பப்போ விட்டு பேஞ்சிட்டு இருந்தது. அகெயின் நெக்ஸ்ட்டு டே மார்னிங் நிர்மலை தரிசனம் முடிச்சுட்டு ஃப்ரீ தரிசனமே. நீங்கள் காலையில் ஒரு 5:30 மணிக்கு போங்க, கூட்டமே இருக்காது. டைரெக்டாக நம்ம போய் சாமி பார்த்துட்டு வரலாம். 5:30 ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து வெளியில் கூட்டம் இல்லைன்னொன்னே அகெயின் நாங்கள் டைரெக்டாகவே க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். மீன்ஸ் கொடிமரத்துக்கிட்டேயே மறுபடியும் போய் தரிசனம் செய்தோம். அப்பயுமே பூஜைகள் தான் செய்துட்டு இருந்தாங்க. அதே நிர்மாலய தரிசனத்தப்போ இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸ்வயம்பு ஜோதிர்லிங்கம், அனைத்து தெய்வங்களும் இருக்கக்கூடிய ஒரு லிங்கம். கவசம் இல்லாமல் தரிசனம் செய்யணும்னா இந்த நிர்மாலய தரிசனத்தில் போனால் இருக்கும். அண்ட் அந்த லிங்கத்துக்கு தான் அபிஷேகமே. தாய் மூகாம்பிகைக்கு அபிஷேகம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அலங்காரம் மட்டும்தான். அபிஷேகம் லிங்கத்துக்கு தான் செய்கிறாங்க. 6:15 அபிஷேகம் செய்வாங்களாம். அது எங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. 200 டிக்கெட் எடுத்துக்கலாங்க, கவுண்டர்லேயே அட்டன் பண்ணலாம். லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. அபிஷேகங்கிறது லிங்கத்துக்கு தான். மூகாம்பிகைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அபிஷேகம் கிடையாது. அஸ்திரம் சத்திய அலங்காரம் தான் செய்கிறாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறது தாய் மூகாம்பிகைக்கு அங்கே அபிஷேகம் செய்கிறது நாங்கள் கேட்ட வரைக்கும் லிங்கத்துக்கு தான் செய்கிறாங்க. 200 டிக்கெட். ஆன்லைனில் எனக்கு தெரிஞ்சு புக்கிங்கெல்லாம் எதுவும் கிடையாது. எப்படி நமக்கு ஹெச்ஆர்சி போர்ட்டல் இருக்கோ அதே மாதிரி ஹெச்ஆர்சி போர்ட்டல் கர்நாடகாவுக்கும் இருக்குது. நிறைய டிக்கெட்டும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 100 போல் இருக்குது. ஃபஸ்ட்டு எழுத வைக்கிறாங்கள்ல அதுக்கெல்லாம். பட் நம்ம சேவா கவுண்டர்லேயே வந்து வாங்கிக்கலாம். ஹெச்ஆர்சி போர்ட்டலும் இருக்குது கர்நாடகா கோயில்களுக்குன்னு தனியாக. பட் கவுண்டரில் வந்து வாங்கிக்கலாம். கோயில் நட திறந்துருக்கிற நேரம் சொல்ல மறந்துட்டேன்ல, 5 மணிக்கு கோயில் நட திறக்கிறாங்க. அப்பப்போ பூஜைகள்லாம் இருக்கும். மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் திறந்து தான் இருக்கும். மங்கள ஆரத்தி அப்பப்போ காமிப்பாங்க. அடுத்து நடசாத்தி 3 மணி போல் திறக்கிறாங்க. நைட் 9:15 வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். சீவேலி நடக்கிற டைம் நைட்டு 8:30 மணிக்கு. அது ஃபோட்டோவே பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்தது. கிளம்ப மனசே வராது, அப்படி ஒரு கோயில். அடுத்து கொடஜாத்ரி மலை, அதாவது மூகாம்பிகை. அவங்க மூகாசுரன் என்கின்ற அசுரனை வதம் செய்த இடம் அந்த கொடஜாத்ரி மலையில் தான் இருக்குது. ட்ரெக்கிங் போகலாம். பெஸ்ட்டு சீசன் எதுன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர்லேருந்து ஏப்ரலுக்குள்ளார போகணும். நீங்கள் ட்ரெக்கிங் போகிறதா இருந்தால். நமக்கு பாடி கண்டிஷன் அவ்வளோ ஃபிட்டு கிடையாது. அண்டு ரெய்னி சீசன்னால் அலோடும் கிடையாது. நாங்கள் போனப்போ நீங்கள் போனோம் அப்படின்னா டிசம்பர்லேருந்து ஏப்ரலுக்குள்ளார போங்க. ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னா ட்ரெக்கிங் போனதுக்கப்புறம் அந்த வதம் செய்த இடம் மேலே இருக்குது. அதுக்கு மேலே ஆதிசங்கரர் மெடிடேஷன் பண்ண இடம் இருக்குது. சென்னையில் இருக்காங்க ஒரு குரூப். ஒவ்வொரு நியூ இயருக்கும் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிடுவாங்க. டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறவங்க, பாட்டு சொல்லிக் கொடுக்குறவங்க கூட இங்கே வந்து அரங்கேற்றம் செய்கிறது, ஒரு தடவை வந்து பூஜை செய்துட்டு போகிறது. அதுவும் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்த்து அப்பப்போ தமிழ்நாட்டிலையும் மற்ற மாநிலங்களையும் இருக்கக்கூடிய கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் நேரில் போய் தரிசனம் செய்துட்டு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொல்லூர் மூகாம்பிகை கோயில் நிறைய பேர் போகணுன்னு நினைக்கிற ஒரு கோயில். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.